சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் 2 மகன்கள். மூத்த மகனின் பேர் விநாயகர், இளைய மகனின் பேர் முருகன். அவர்கள் இருவரும் மிகுந்த திறமையும் தெய்வீக சக்தியும் கொண்டவர்கள். ஒரு நாள் முருகருக்கும் விநாயகருக்கும் இடையே யார் அதிக புத்திசாலி, யார் அதிக அறிவாளி என்ற பேச்சு அடிபட்டது. இதை கண்டுபிடிக்க அவர்களின் பெற்றோர்களான சிவன் மற்றும் பார்வதி ஒரு போட்டியை முன்மொழிந்தனர். உலகை 3 முறை சுற்றி வந்து முதலில் திரும்பக்கூடியவர் ஞானி, அறிவாளி. மேலும் அவர்கள் இந்த ஞான பழத்தை பரிசாகப் பெறுவார்கள் என்று. விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் இருவரும் சவாலை ஏற்றுக்கொண்டு உலகை சுற்றி வரத் தொடங்கினர். முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து உலகை 3 முறை சுற்றி வந்தார். ஆனால் விநாயகருக்கு ஒரு யோசனை தோன்றியது. தனது பெற்றோர்களான சிவபெருமானையும் பார்வதியையும் தனது உலகம் என்று நினைத்து அவர்களை சுற்றி வந்தார். விநாயகப் பெருமானின் இந்தச் செயலை கண்டதும் அவர்களின் பெற்றோர் சிவன் மற்றும் பார்வதி மிகவும் ஈர்க்கப்பட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். அதன் பிறகுதான் முருகப்பெருமான் உலகை சுற்றி வந்தார். எனவே அவர்கள் விநாயகர்தான் ஞானம் மிக்கவர் என்று முடிவு செய்தனர். மேலும் அவர்கள் விநாயகருக்கு ஞான பழத்தை பரிசாக அளித்தனர். முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானின் செயலை பாராட்டி மகிழ்ச்சியடைந்தார். இதுதான் இந்த ஞானப்பழத்தின் கதை.